விரதங்கள்ல அமாவாசை விரதத்திற்கு தனி மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைன்னு பார்த்தோன்னா, ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. குறிப்பிட்ட இந்த ஆடி அமாவாசை நாளில் சமையல் செய்யும் பொழுது இந்த 4 காய்கறிகள் கண்டிப்பாக அந்த படையலில் வைப்பதற்கான உணவில் இடம்பெற வேண்டும் அப்படின்னும், அந்த 4 காய்கறிகள் என்னென்ன அப்படின்னும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. அமாவாசை விரதம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஒரு விரதம். முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு. அதிலும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளை ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்னும், சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னும், அன்றைக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றவும் கூடாது சுமங்கலி பெண்கள் அப்படின்னும், அதே போல் அந்த வரிசையில் சில குறிப்பிட்ட காய்கறிகளை கண்டிப்பாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். படையலுக்கு சமைக்கப்படும் அந்த உணவில் கண்டிப்பாக அந்த 4 காய்கறிகளும் இடம்பெற வேண்டும் அப்படின்னும், ஏன் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை காய்கறியில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான வரிசையில் இந்த 4 காய்கறிகளும் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும். அதில் முதலாவதாக வருவது வாழைக்காய், அடுத்ததாக வரக்கூடியது பலாக்காய், மூன்றாவது வரக்கூடியது பாகற்காய், நான்காவதாக வரக்கூடியது பிரண்டை. அப்படிங்கிற இந்த 4 காய்கறிகளும் கண்டிப்பாக அமாவாசை சமையலில் இடம்பெற வேண்டும். முக்கியமான ஒரு காய். அதற்கு புராணங்களில் கதை ஒன்றும் இருக்குது. அந்த காய்கறிகள் எதற்கு சமமானது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சொல்லப்படும் இந்த கதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை விரதம் அப்படிங்கிறது எத்தனையோ விரதங்கள் நம்ம கடைப்பிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த ஆடி அமாவாசை விளங்குது. அந்த அமாவாசை நாளில் காய், கனி, கிழங்கு, கீரை சமைக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள், தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு ஒரு தனி பட்டியலே இருக்குது. அப்படி தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன, தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் உணவு என்ன அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதில் அமாவாசை விரத சமையலும் சரி, தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களிலும் சரி, வாழைக்காய் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையடி வாழையாக நம்ம குலம் வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாழைக்காய் பயன்படுத்தப்படுவதாக சில பேர் சொல்லுவாங்க. அதே போல் அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் இருக்குது. ஒரு முறை பார்த்தோன்னா வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிதார்த்தம் செய்ய இருக்கிறதுனால வீட்டிற்கு உணவு அருந்த நீங்கள் வர வேண்டும் அப்படின்னும் அழைப்பு விடுத்தாராம். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட வசிஷ்டர் ரொம்பவே திகைத்து போய், 1008 காய்கறிகளா, அத்தனை வகை காய்கறிகளை எப்படி நான் தேடி பிடிப்பது, எப்படி சமைப்பது அப்படின்னு ரொம்பவே குழப்பமடைந்தாராம். ஆனால் பக்கத்தில் இருந்த வசிஷ்டரோட மனைவியும் தீவிர பதிவிரதியுமான அருந்ததி தேவி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று, நீங்கள் சொன்னபடியே 1008 காய்கறிகளை சமைத்து நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பணிவோடு சொன்னாங்களாம். சிதார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தாராம். வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாங்களாம் அருந்ததி தேவி. முதல்ல 8 வாழைக்காய்களை வைத்தாங்களாம். அதற்கு பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் அப்படின்னு பரிமாறி முடித்தாங்களாம் அருந்ததி தேவி. 1008 காய்கறிகளும் பரிமாறியாகிவிட்டது. உணவு அருந்துங்கள் சுவாமி அப்படின்னு பணிவோடு விஸ்வாமித்திரட வேண்டினாங்களாம் அருந்ததி தேவி. ஆனால் இதை பார்த்துட்டு ரொம்பவே கோபம் அடைந்தாராம் விஸ்வாமித்திரர்.
என்ன இது, நான் 1008 காய்கறிகளை வச்சு சமைத்து பரிமாற சொல்லி கேட்டேன்னா நீங்கள் 4 காய்களை மட்டும் பரிமாறிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறியாகி விட்டது அப்படின்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கோபமாக கேட்டாராம். இதை கேட்ட அருந்ததி தேவி அமைதியாக பதில் சொன்னாங்களாம், சுவாமி உங்களுக்கு தெரியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்கறிக்கும் சமம் அப்படின்னும், இவை 1000 காய்கறிகள் ஆகிவிட்டது, அதோடு சேர்த்து 8 வாழைக்காய்களை வைத்திருக்கிறேன், மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்களாம் அருந்ததி தேவி. இதை கேட்டு சாந்தமடைந்தாராம் விஸ்வாமித்திரர். அருந்ததியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததி தேவியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து சென்றாராம் விஸ்வாமித்திரர். சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டுள்ள கதைதான், இதற்கு காரணமாக தான் உயர்வாக மிக உயர்வான இந்த 4 காய்கறிகள் மட்டும் கண்டிப்பாக அமாவாசை சமையலில் முக்கியம் இடம்பெறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாளை வரக்கூடிய ஆடி அமாவாசை சமையலில் இந்த 4 காய்கறிகளும் இடம்பெறுமாறு நம்ம சமையல் செய்து முன்னோர்களின் படத்திற்கு படையலாக வைத்து காகத்துக்கு உணவு அளித்துவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுவதுமாக கிடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த ஒரு சமையல் அமையும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம நினைவில் வைத்துக்கணும். அமாவாசை நாளில் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் என்ன, படையல் போடுவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முறைகளை சரியாக பயன்படுத்தி நீர்நிலைகளில் அந்தணர்களுக்கு தானம் சில பொருட்களை கொடுத்து அந்த தர்ப்பணத்தை முறையாக செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு, அது மட்டுமல்ல சமையலுக்கு சேர்க்க வேண்டிய அந்த 4 பொருட்களை தவறாமல் சேர்த்து சமையல் செய்து மனம் நிறைவாக சமையல் செய்து முன்னோர்கள் படங்களை வீட்டில் ஒன்றாக எல்லாத்தையும் சேர்த்து அமைத்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்கள பூவால் அலங்காரம் செய்து அவர்களுக்கு முன்பாக அந்த படையலை வைத்து மனதார முன்னோர்களை வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வாழ்வு செழிக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஆடி அமாவாசை நாளை தவறவிடாமல் நம் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். தீர்க்க சுமங்கலியாகவும் பலமாகவும் நலமாகவும் சௌபாக்கியத்தோடும் சகல சௌபாக்கியத்தோடும் நலமாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.